தனிப்பட்ட நபருக்கு ஜேர்னல் ஒன்றை உள்ளிடுவது எப்படி? அதற்கு முன் ஜெனரல் அக்கவுண்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு கீழுள்ள ஜேர்னல் என்ற சப்மெனுவை செலக்ட் செய்து ஜெனரல் என்பதில் பர்சனல் சேவிங்ஸ் தனிப்பட்ட நபர் கணக்கை உள்ளிட வேண்டும். அதற்கு பின் ஃபில்டர் பை கஸ்டமர் நம்பர் என்பதை செலக்ட் செய்து உங்களுக்கு தேவையான தனிப்பட்ட நபரின் கஸ்டமர் நம்பரை உள்ளிட வேண்டும். அதற்கு பின் நியூ என்பதை தெரிவு செய்து எஸ் என்பதை உள்ளிட வேண்டும். அதற்கு பின் தனிப்பட்ட நபருடைய தனிப்பட்ட கணக்கை தெரிவு செய்ய வேண்டும். அதற்கு பின் டைப் என்பதில் டெபிட் என்பதை தெரிவு செய்ய வேண்டும். டெபிட் என்பது தனிப்பட்ட நபருடைய கணக்கிலிருந்து காசை நாங்கள் வித்ட்ரா செய்வது என்பது அர்த்தம். அதற்கு பின்னர் தேவையான காசை உள்ளிட வேண்டும். இந்த விடயத்தை உள்ளிட்ட பின் சேவ் என்பதை செலக்ட் செய்து எஸ் என்பதை தெரிவு செய்ய வேண்டும். அதற்கு பின் நாங்கள் ஏன் அந்த தனிப்பட்ட நபருடைய கணக்கிலிருந்து காசு எடுத்ததற்கான காரணம். அதற்கு பின் ஜெனரல் என்பதை தெரிவு செய்து ஜெனரல் என்பதை செலக்ட் செய்ய வேண்டும். இதில் நியூ என்பதை தெரிவு செய்து நோ என்பதை உள்ளிட வேண்டும். ஏனெனில் இதில் என்ன கேட்டுள்ளவென்றால் புது ஜேர்னல் நம்பர் வேண்டுமா என்று கேட்டுள்ளார்கள். அதில் நோ என்பதை தெரிவு செய்ய வேண்டும். இப்போது நாங்கள் செய்ய போவது என்னவென்றால் தனிப்பட்ட நபரின் கணக்கிலிருந்து காசை நாங்கள் வித்ட்ரா செய்தால் அவருடைய வங்கி கணக்கு அல்லது அவருடைய தேவைக்கு நாங்கள் வித்ட்ரா செய்துள்ளோம். அதற்கு பின் ஜெனரல் என்பதை தெரிவு செய்து அதன் கீழ் ஜெனரல் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பின் நியூ என்பதை செலக்ட் செய்து இதில் நோ என்பதை தெரிவு செய்ய வேண்டும். இதில் என்ன விடயம் கேட்டுள்ளவர் என்றால் நியூ ஜேர்னல் நம்பர் வேண்டுமா என்று கேட்டுள்ளார்கள். அதற்கு நாங்கள் நோ என்பதை கிளிக் செய்து அதுக்கு பிறகு பொது லெஜர் கணக்கை நாங்கள் செலக்ட் செய்ய வேண்டும். அதற்கு பின் கிரெடிட் என்பதை செலக்ட் செய்து நம்மளுக்கு தேவையான காசு அமௌண்ட்டை உள்ளிட வேண்டும். அதற்கு பின் இந்த விடயம் அவலத்தையும் நிரப்பிய பின் சேவ் என்பதை தெரிவு செய்து எஸ் என்பதை உள்ளிட வேண்டும். அதற்கு பின் அப்டேட் ஆல் என்பதில் பர்சனல் லெஜர் தனிப்பட்ட கணக்கு லெஜரை அப்டேட் செய்ய வேண்டும். அதற்கு பின் இதில் விடயம் எல்லாம் சரியாக இருந்தால் சேவ் என்பதை தெரிவு அப்டேட் என்பது இதில் விடயம் அவலம் சரியாக இருந்தால் அப்டேட் என்பதை கிளிக் செய்து எஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும்.